இயேசு சொன்னார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் சாந்த குணம் உள்ளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களை ரட்சிக்கும்படி அவர் கழுதையின் மேல் பவனியாய் நம்மை தேடி வருகிறார். அவரை கண்ட ஜனங்கள் எல்லாம், ஓசனா, எங்களை ரட்சியும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று தவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு உலகத்தில் வாழ்ந்த போது நிம்மதி இல்லை. எல்லாவற்றாலும் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், எல்லாவராலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் திரும்பி பார்த்தால் அடிமதன வாழ்க்கையாயிருந்தது. ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஐயா, எவ்வளவுதான் நான் ஜெபித்தாலும் முன்னேற முடியவில்லை, எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியவில்லை. எங்கேயோ நீ ஒரு காரியம், பாரம்பரிய கிறிஸ்துவனாய் நீ வாழ்கிறாயே தவிர உன்னை பார்க்கிற கிறிஸ்து கேற்றவனாய் நீ வாழாததினால இன்னும் உன் வாழ்க்கை நீ மீண்டு வர முடியவில்லை. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஓசன்னா என்று இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள், வரவேற்றார்கள், அவரை அப்படி வரவேற்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வாசிக்கலாம், மத்தேயு 21 அதிகாரம் 4 இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீமோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓசன்னா என்றால் அது கிரேக்க பாஷையிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ஓசனா என்றால் எங்களை ரட்சியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களை ரட்சிப்பவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எங்களை ரட்சியும், இல்லை என்றால் எங்களுக்கு உதவி செய்யும் என்றுதான் அது அர்த்தமாய் இருக்கிறதா. எங்களை ரட்சியும். ஆமென். யூதருக்கு ராஜா அவர் வருகிறார். சியோன் குமாரத்திகள் எல்லாம் சொல்லுகிறார்களே, தீர்க்கதரிசனத்தால் உரைக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்து, அவர்கள் எல்லாரும் வழியில விரித்து அவள் வருகை அவ்வளோ சந்தோஷமாக. 9 பாருங்கள், திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்கிறார். எங்களை ரட்சிக்கிறவர் வந்துவிட்டார், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் வந்துவிட்டார், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர் வந்துவிட்டார் என்று சொல்லி, எங்களை ரட்சியுமாண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலங்கள், பிறகு தீர்க்கதரிசிகளின் காலங்கள், பிறகு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு ராஜாக்களை கொடுக்கப்பட்டார்கள். ராஜாக்கள் நிமித்தம் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். பிறகு எல்லாமே குழப்பமாய் போனது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் இப்படிதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஜனங்களுக்கு ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ராஜா எழும்பி வருகிறார். எங்களை காப்பாற்ற ஒருவர் வந்து விட்டார் என்ற சந்தோஷத்தில், எங்களுக்கு உங்ககிட்ட தான்ப்பா விடுதலை இருக்கு, எங்களுக்கு உங்ககிட்ட தான் நன்மை இருக்கு, எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற வார்த்தை ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு நம்முடைய இரட்சகரை விடுதலை நாயகனாக நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் விடுதலை தருகிறவராகிய இயேசு ராஜா நம்மிடத்தில் அவர் வரும்படி அவர் பவனியாய் வருகிறார். அவர் வருகிறதை நாம் எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். காரணம் என்ன என்றால், நம் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்க போகுது, நம்முடைய வீட்டில் இருக்க ஒவ்வொருக்கு அற்புதம் நடக்க போகுது, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருக்கு நன்மை நடக்க போகுது. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். நிறைய திட்டங்களை நாம் எதேதோ நம்ம இடுவோம், ஆனால் எல்லாமே உனக்கு ஏற்றதாய் இல்லை என்பதை அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் உனக்கு என்ன தேவை என்பதை கொடுப்பதற்கு உன்னை தேடி அவர் வருகிறார். உங்களை தேடி வருகிறார். உங்கள் குடும்பத்தை தேடி வருகிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை நாயகராய் அவர் வருகிறார். ஆகையால்தான் யோவான் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்ம எல்லாரையும் விடுதலையாக்க தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம விடுதலை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறிக்கொண்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்குது. நம்ம மேல் ஒரு அருணோதயம் உதித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்க குடும்பத்தின் மேல் உதயமாயிற்று, உதயமாயிற்று. இனி இருள் இல்லை, இனி இருள் இல்லை, இனி காரிருள் இல்லை, இனி வேதனை இல்லை. காரணம் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் சொல்லுகிறார், இதோ ஆகையால் உங்களை விடுவிக்கிறவர் மெய்யான கிறிஸ்து உங்கள் அண்டை வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாவே விடுதலையாவீர்கள். அப்பனா அவர் நம்மளை விடுதலையாக்குறதுக்கு ரெடியா இருக்குமே. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை விடுதலையாக்கும், எங்க குடும்பத்தை விடுதலையாக்கும், வியாதியிலிருந்து விடுதலையாக்குங்க, கடன்லேருந்து விடுதலையாக்குங்க, அவமானத்திலிருந்து விடுதலையாக்குங்க, எதிர்ப்புலேருந்து விடுதலையாக்குங்க. எங்க வாழ்க்கை எப்படா விழுன்னு பார்க்குற கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்லதை செய்கிற கர்த்தர் நல்லதையே செய்வார். ஹல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார், அவர் மாறுவதே இல்லை. இயேசு ரொம்ப நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு விசுவாசம் இல்லையா? இருக்குதா? அப்படி என்றால் இந்த வார்த்தை எல்லாம் உனக்கு தான். நீ போய் இந்த அற்புதத்தை சுதந்திரிச்சு தான் ஆகணும். உனக்கென்று அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அதை அவர் ஒருபோதும் தடுப்பது இல்லை. அவர் கரத்திலிருந்து உனக்கு வர நன்மை யாரும் பிடித்து வைக்க முடியாது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் தேவனாகிய இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் தான் ஆபிரகாமின் தேவனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆபிரகாமின் தேவனை நீங்கள் நம்பினால்தான் ஆபிரகாமின் மேல் வைத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கிடைக்கப்படும். ஹல்லேலூயா. வருமானம் வரலாம், சம்பாத்தியங்கள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், வாழ்க்கை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பலன் இருக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கை. இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தினவரை நான் துதிக்க மறக்க கூடாது. இது எல்லாவற்றையும் செயல்பட எனக்கு பலன் கொடுத்தவரை நான் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுத்தவரை நான் மறக்க கூடாது. அடுத்த வசனத்துக்கு போகலாம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. காரணம், அவன் எதற்காக அடிமையாக்கப்பட்டானோ அதை தீர்க்கும்படி அந்த இடத்தில் அவனை சிறையாக்குவார்கள். ஒருவன் கடனுக்கு அடிமைப்பட்டான் என்றால் அவனை இழுத்து கொண்டு போய் கடனை அடைக்கும்படி அந்த வேலைக்கு அவனை வேலை வாங்குவார்கள். எந்தெந்த விஷயத்துக்கு அடிமையாக்கப்பட்டார்களோ அதில் கொண்டு போய் அவனை கொல்லுவார்கள், அழிப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் இன்றைக்கு வீட்டிலே நிலைத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவனோ பாவிகளோ தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்கவே முடிவது இல்லை. இன்றைக்கு இயேசுடைய அரசாட்சி மாறவில்லை. அவர் இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக தான் இருக்கிறார்.
கர்த்தாதி கர்த்தாவாக தான் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் தான் இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் தான் இருக்கிறாரே தவிர பிதாவின் வலது பாசத்தில் போய் அமருவதற்கு தகுதியற்றவராய் இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அவர் எந்த நோக்கத்துக்காய் வந்தாரோ அந்த நோக்கத்தை முழுவதையும் அவர் செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை பிசாசானவன் அவன் பாரம்பரியத்தில் பிடித்து வைத்து, பாரம்பரிய சம்பிரதாயத்தில் பிடித்து வைத்து அவனுக்கு சொல்லுகிறான், நீ கொஞ்சமாய் ஜெபித்தால் போதும், நீ கொஞ்சமாய் வேதம் வாசித்தால் போதும், ஆலயத்தில் சும்மா உட்கார்ந்து வந்தால் போதும், நீ அபிஷேகம் பெற வேண்டுமோ, ஞானஸ்தானம் பெற வேண்டுமோ, அந்த சத்தியத்துக்கெல்லாம் இப்போ உடனே கீழ்ப்படிந்து விட வேண்டாம். நீ இப்போ உடனே ஞானஸ்தானம் எடுத்தினா உன் குடும்பம் உன்னை ஒதுக்கி வைக்கும், உன் சொந்தக்காரன் உன்னை ஒதுக்கி வைப்பான், உனக்கு வர வேண்டிய சொத்து பாதிக்கப்படும். ஆபிரகாமின் தேவனுக்கு, ஆபிரகாமுக்கு நாங்க எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம் சொல்ற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறது கீழ்ப்படி. இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஆண்டரை விட்டு நீ ஓடுறியோ அவ்வளவும் உனக்கு வேகமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு பிடிச்சு வச்சு தந்திரமா அவனை கட்டி வச்சிருக்கிறான். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கலையா, இயேசுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கையில இன்னும் சாபத்தை நீ வாங்கிக்கிற, உன் வாழ்க்கையின் ரட்சிப்பை நீ இழக்கிற, உன் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்கு தடையா நீ நிக்கிற. இயேசு சொன்னார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உள்ளம் சாந்த குணமுள்ளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனங்களை ஜனங்களை ரட்சிக்கும்படி அவர் கழுதையின் மேல் பவனியாய் நம்மை தேடி வருகிறார். அவரை கண்ட ஜனங்கள் எல்லாம் ஓசனா, எங்களை ரட்சியும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று தவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு உலகத்தில் வாழ்ந்த போது நிம்மதி இல்லை. எல்லாவற்றாலும் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், எல்லாவராலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் திரும்பி பார்த்தால் அடிமதன வாழ்க்கையாயிருந்தது. ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஐயா, எவ்வளவுதான் நான் ஜெபித்தாலும் முன்னேற முடியவில்லை, எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியவில்லை. எங்கேயோ நீ ஒரு காரியம் பாரம்பரிய கிறிஸ்தவனாய் நீ வாழ்கிறாயே தவிர உன்னை பார்க்கிற கிறிஸ்துக்கேற்றவனாய் நீ வாழாததினால இன்னும் உன் வாழ்க்கை நீ மீண்டு வர முடியவில்லை. அவர் ஒரு சாந்த குணமுள்ள தெய்வம். அவர் என்ன செய்தாராம், தன் ஜனங்களை தேடி வந்த போது ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு, எங்களுக்கு உதவி வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற உனக்கு அநேக உதவிகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக உயர்வுகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக அற்புதங்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தில் ரட்சிப்பு தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ செத்து போனவர்களுக்காக நீ பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிற, செத்து போனவங்களுக்காக நீ பரிதாபப்பட்டு உன் ரட்சிப்பை நீ இழந்து கொண்டிருக்கிற. ஆனால் ஒருவர் உனக்காய் செத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தோடைய சத்தத்தையோ நீ அவமதித்து கொண்டிருக்கிற. இன்றைக்கு உன் அடிமதன வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். இயேசு சொல்லுகிறார், எனக்கு பயப்படுகிறவனை நான் அவனுக்கு பதில் சொல்லுகிறேன். உன் பக்கம் 1000 பேர், உன் வலது பக்கம் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. என் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இதை தான் சொல்லுகிறது. மோசேயின் ஊழியம் முடிந்து யோசுவாவின் ஊழியத்தில் வரும்போது யோசுவாவை அவர் பலப்படுத்தும்போது சொல்கிறார், யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். சபையே, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு பிள்ளையா நீ வாழ்வேனா? இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், மோசையின் தேவன், யோசுவாவின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கும்போது ஒரு ஆவியின் மண்டலத்தில் நீங்கள் வருகிறீர்கள், ஒரு உன்னத அபிஷேகத்தில் வருகிறீர்கள். அப்போது உங்களை சூழ்ந்த காரிருள்கள் மறைகிறது, உங்களை சூழ்ந்த அந்தகார இருள்கள் மறைகிறது, உங்களை சூழ்ந்திருந்த அநேக மாந்திரங்கள் எரிகிறது, உங்களை அடிமைப்படுத்தியிருந்த கடன்கள் மாறுகிறது, அடிமை வாழ்க்கையாகிய தரித்திரம் மாறுகிறது, அடிமையாக சிறை வாழ்க்கை மாறுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு அடிமைப்படுத்தி கொண்டு உன்னை அழிக்க வரும்போது அடிமைக்குடைய வாழ்க்கையை மீட்கும்படி அவர் இந்த உலகத்தில் உனக்காக
அவர் பரிகாரமாகிய ரத்தத்தை கிரியத்தை செலுத்தி என் பிள்ளைகளுடைய கடன் எல்லாம் என் ரத்தத்தால் தீர்க்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். கைகளை தலைக்கு மேலே தட்டி அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். அதைதான் வேதம் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாத, நோசில சோசமுள்ள மனுஷனுடைய பேச்சை நம்பாத, அவன் கிறிஸ்துவண்டை நீ வரக்கூடாதபடி தடை செய்வான். கிறிஸ்துவை நீ ஏற்று அவரோடு கூட உறவாடும்படி முடியாதபடி தடை செய்வான். நீ எதுக்கோ பயந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இயேசு இன்னைக்கு ரெண்டாவது நபரா வைக்கிற. எல்லாவற்றையும் விட்டு இயேசு உன் வாழ்க்கையில முன்பதாய் தேடுவ. ஆனால் இயேசு எல்லாவற்றிலும் உன்னை விடுவித்து மீட்ட பிறகோ உன் குடும்பத்தை முதலாய் வச்சுட்டு இயேசுவை ரெண்டாவது வச்சிடுவ. வீட்டார் என்ன சொல்றாங்களோ அதுதான் இறை வாக்கு. ஆண்டவரா இயேசு இரண்டாவது தள்ளப்படுகிற இடத்துக்கு அவர் ஒரு நாளும் வருவதில்லை. எந்த வீடெல்லாம் தன்னை முதலாவது இடத்துல வைத்து இவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லுகிறார்கள், நீரோ இருப்பதால் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அந்த வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அவர் ஒரு அருணோதயமாய் பிரகாசிக்கிறார். அவர் ஒரு விடுவெளியாய் பிரகாசிக்கிறார். அவர் இரட்சகராய் இருக்கிறார். அவரே உங்கள் மத்தியில் வருகிறார். அவர்தான் உங்களுக்கு ஓசன்னாவாக உன்னத ராஜாவாய் வருகிறார். அவர் உங்களை ரட்சிக்க வருகிறார். அவர் உங்களை தேடி வருகிறார். இயேசுடைய உள்ளம் ரொம்ப சாந்தமான உள்ளம். அதைதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11 பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. 100 ஆடுகள் இருந்தது. சபைக்குள்ளே கர்த்தர் ஜனங்களை, ஒவ்வொரு குடும்பத்தை துல்லியமாய் கவனிக்கிறார். அவருடைய உண்மையை கவனிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சபைக்குள் நீ ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்ததிலிருந்து உன் நாட்களை அவர் எண்ணுகிறார். உன் நாட்களை எண்ணுகிறார். எவ்வளவு வேகமாய் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நீ கனி கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதை கவனித்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். அதில் தேர்ச்சி அடைந்தவர்களை தான் ஜீவ புத்தகத்தில் அவர்கள் பெயர்களை அவர் எழுதி வைக்கிறார். அவர்களுக்கு தான் பரம சீயோன், அவங்களுக்கு தான் சீயோன். இன்னும் உன் சரீரத்தை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவருடைய மந்தையை விட்டு நீ வெளியே போகும்போது அவர் உன்னை மறுபடியும் தருணம் கொடுக்கிறார். பாருங்கள், ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, எங்களுக்கு ஒரு ஆண்டவர் தேவை. நாங்கள் உதவி எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அற்புதம் இல்லை, எங்களுக்கு சுகம் வேண்டும், எங்களுக்கு சமாதானம் வேண்டும், எங்கள் காயங்கள் ஆற வேண்டும், எங்கள் கண்ணீர்கள் மாற வேண்டும், எங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், நாங்கள் கெட்டு போயிருக்கிறோம், எங்களை ரட்சியும் என்று கேட்கிறார்கள். அவர் ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார், நமக்கு உதவி செய்ய வந்தார், நம்மை ஆறுதல் படுத்த வந்தார், நம்மை தேற்றும்படி வந்தார். 12ஆம் வசனத்தில் வாருங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். Praise the Lord. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கும்போது
ஒரு ஆடு சிதறி போகிறது, ஒரு ஆடு சிதறி போகிறது. எங்கேயோ போய் அது இஷ்டம் போல் சிக்கப்பட்டு விட்டது. அந்த சிதறி போன அந்த ஆடை 99 ஆடுகளை தொழுவத்தில் பத்திரமாய் வைத்துவிட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போகிறான். காணாம போன அந்த ஆட்டை தேடி, சிதறி போன அந்த ஆடை தேட போனான். இயேசு நம்மை தேடுகிறார். இயேசு உன்னை தேடுகிறார். உன் பிள்ளையை தேடுகிறார். உன் வாலிம மகளை தேடுறார். உன் புருஷனை தேடுறார். உன் தாயை தேடுறார். அவர் தேடுகிற இடத்தில் நான் தவறு செய்து விட்டேன். என்னை தேடி யாருமே வரவில்லை. ஆனால் என்னை தேடி வந்த ஒரே ஒருவர் என்னை உண்மையாய் நேசிக்கிற இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் என்னை தேடுகிறார். நான் சந்தோஷமா இருந்தாலும் என்னை தேடுகிறார். நான் அழுதாலும் என்னை தேடுகிறார். எல்லா நேரங்களிலும் என்னை தேடுகிற ஒரே ஒருவர் என் இயேசு மட்டும்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசு எப்போ தேடுறீங்க? ஐயோ, கழுத்தை நெருக்கிற பிரச்சனை வந்துச்சு, இயேசுவே. ஜுரம் வந்துச்சு, இயேசுவே. ஆனா இயேசு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடுகிறா. இயேசுவை நீ தேடக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். நீ ஒரு நல்ல மனுஷனை ஆயிடக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். நீ நல்ல ஜெபம் பண்ண கத்துக்க கூடாது, நீ அபிஷேகம் பெறக்கூடாது, நீ பைபிள் சத்தியம் தெரிஞ்சிக்க கூடாது, சபையில நல்ல ஆண்டவர் வந்து ஆவியில மகிழ்ச்சியா வெக்கப்படாம ஆராதிக்க கூடாது. இதெல்லாம் தான் அவனுடைய நோக்கம். நீ ரொம்ப சைலண்டா இரு என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒரு மாதிரி நம்ம மனசை, நம்ம ஏதோ சர்ச்சில் ரொம்ப நம்ம வெக்கப்படுற ஆளு மாதிரி, நம்ம ரொம்ப ஷையா இருக்கிற மாதிரி, கூச்சமா இருக்கிற மாதிரி, சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிடலாம், அப்படியே ஒளிஞ்சிக்கலாம். இப்படியெல்லாம் தான் உன்னை உருவாக்குவான். ஆனால் கிறிஸ்து ஒருவனுக்குள் இருப்பான் என்றால் அவன் ஒளிவதில்லை. அவன் தன் முகத்தை தேவனுக்கு காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் சத்தத்தை முழங்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆர்ப்பரிப்பின் சந்தோஷத்தை சபைக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க முகம்லாம் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, ஒரு மாதிரி முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க. என்னங்க ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப அப்படியே ஜாலியா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஆனா நேற்று இரவெல்லாம் பிரச்சனையாயிட்டு ஒரே அழுதும் வேதனைப்பட்டு நொந்து போயிட்டு காலையில் அப்படி வெளியே வரும்போது, என்ன உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அவங்க ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணும் அவங்க முகமும் அவங்களுடைய பாவனையுமே அப்படியே காட்டிடும். அழகாக கண்டுபிடிச்சிடலாம், அவங்கள அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எவ்வளோதான் மறைக்கணும்னு பார்த்தாலும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? காட்டிடும். இல்லைன்னா எங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பாங்க, யார்ட்டையுமே இது பண்ணுவாங்க. என்ன சிஸ்டர் எப்பவும் ரொம்ப, என்ன பிரதர் எப்பவும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கன்னா மறைஞ்சிடுவாங்க. ஏன்னா ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு வேதனை கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம துக்கமா இருந்தாலும் நம்ம இடத்துல எப்பவும் வருகிற இயேசு சிரித்த முகத்தோட நம்மகிட்ட வருவார். இந்த 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 ஒரு ஆடு போய் மாட்டிக்கிட்ட பிறகு யாரும் தன்னை தேடி வரமாட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிச்சின்னு நினைக்கும் போது இயேசு அந்த ஆட்டை தேடி போனார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாம அவரை ஏமாத்தினா உண்மையாவே போன ஒரு ஆவி 7 ஆவியை கூட்டின்னு வந்து குடும்பத்தை எல்லாத்தையுமே கூட்டி சோறாக்கிடும். ஏன்னா
அவருக்கு நீ கீழ்ப்படியாதவர்களும் உன் வீட்டுக்கு அவர் பாதுகாப்பை நீ கொடுக்கும்படி அவரை நீ முன் வைக்க மாட்ட. உன் பாதுகாப்பெல்லாம் உங்கள் குடும்ப பேச்சு தான். உன் பாதுகாப்பு நம்பிக்கையெல்லாம் உனக்கு சொல்கிறவங்களது தான். ஆனால் அவர் சொல்கிறத நீ என்னைக்கு கேட்குறியோ அன்னைக்கு தான் அவர் உன் வீட்டுக்கு தலையாக இருப்பார். என்னைக்கு மற்றவங்க சொல்கிறத நீ கேட்டு அவரை நீ அவாய்ட் பண்ணுறியோ அன்றிலிருந்து உன் வீட்டுக்கு பிசாசு தான் தலை. இயேசு சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது, என்னை புறக்கணிக்கும் போது அவர்கள் கெட்டு போகிறார்கள். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் கடைசி வசனம் வாசிச்சோம். யாருக்கு சமாதானம் இல்லை? யாருக்கு சமாதானம் இல்லை? பிளாக்கா இன்னைக்கு வாசித்த சங்கீதத்து கடைசி வசனம் என்ன படித்தோம்? துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை வெறுப்பாகிறான். தொட்டா உருப்பிட மாட்டேங்குது, சொல்றது நடக்க மாட்டேங்குது, நாசமா போறான். இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும், இன்னைக்கு நான் போய் முக்கியமான வாங்க வேலை செஞ்சு 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 துட்டு கொடுக்க மாட்டான். இல்லைன்னா துட்டு கொடுக்குறவன் ஏமாத்திடுவான், இல்லைன்னா பொருள் ஃபால்ட் ஆகும், இல்லைன்னா ஆசீர்வாதம் அப்படியே இல்லாமல் கடன் அப்படி நிற்கும். அப்படியே முன்னேற மாதிரி இருக்கும், எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் எல்லாமே பொத்துன்னு போயிடும். ஏன்னா அவங்க ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லாதவர்களும் அவங்க தான் பாதுகாப்பை நம்புறாங்களாம். அவன் ஆசை அழியும். அவன் ஆசை என்ன? ஞாயிற்றுக்கிழமை போய் சம்பாதிச்சிட்டோன்னா ஒரு அமௌண்ட் வந்து இந்த வேலையை முடிச்சிடலான்னு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேலையும் அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் வரும் பிள்ளைங்க ஆண்டவர் டபுளா அவர் செய்வார். ஆமென். அவர் நல்லவர். தேனிலும் மதுரமாம், தேனிலும் மதுரமாம் இயேசு, தேனிலும் மதுரமாமே. தேனிலும் மதுரமானவராம். அப்படி என்றால் அவருடைய ருசியை யாராலுமே அவர் ருசியை யாராலுமே கணக்கிட முடியாது. அவர் அன்பை கணக்கிட முடியாது, அவருடைய பாசத்தை கணக்கிட முடியாது, அவருடைய ஐஸ்வர்யத்தை கணக்கிட முடியாது. ஹல்லேலூயா. இந்த இயேசு வீட்டுக்குள்ள அந்த கட்டை வரல் பாதி மட்டும்தான் முனையில் இப்படி வச்சிருக்கு. அவர் ஃபுல்லா உள்ள வரல. ஏன்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தோணும் போது இப்படி ஜெபிக்கிறதெல்லாம் இருக்கிறவெல்லாம் அந்த கட்டை வரல் மட்டும் தான் இப்படி இருக்கு, மற்றதெல்லாம் இன்னும் வரல. ஆனால் அவரேன்னு அப்படி முழுகி குடும்பமா நானும் என் வீட்டாரும் என்று அப்படி நிரம்பினீங்கன்னா, அவர் உள்ள என்ட்ராயிட்டார்னா, ஓ தேவன் அசைவாடுவ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேடி ஓடி வந்து உன் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை சங்கீதக்காரன் 20 சொல்ற மாதிரி உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு, உன் ஆசை நிறைவேறாத கூடாதபடி பாவம் வாசற்படியில் படுத்திருந்து உன்னை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு நிறைய கனவு இருக்குது, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், நிறைய எதிர் நோக்கம் இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது, அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காமல் இங்கே ஒரு பாவம் உன்னை பிடிச்சிட்டே இருந்ததில்ல. உன்னை நான் என்கிட்ட உன்னை கூப்பிட்ட போது நீ வந்ததுமே உன் பாவத்தெல்லாம் கழுகிட்டு, ஆமென், உன்னை தேடி வந்து உன்னை அப்படியே தேற்ற ஆரம்பிச்ச, கண்ணெல்லாம் தொடச்ச. கவலைப்படாத, நான் காப்பாற்றி தரேன். கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன். கவலைப்படாத, உன் போராட்டத்தை முடிக்கிறேன்.
கவலைப்படாத. இனி நான் இருக்கேன்னு சொல்லு, இனி நான் இருக்கேன்னு சொல்லு, இனி நான் இருக்கேன்னு சொல்லு. எவன் உன் வாழ்க்கைக்கு முற்றுக்கல்லா நின்றாலும் இன்னைக்கு என்ன நீ பிடிச்சுக்கிட்டல, இன்னியோடு நீ நிர்மூலமாவது இல்லை. இனி சாதிக்க போற, இனி முன்னேற போற. இனி உன் பாவத்தை நான் கழுகிட்டேன். பாவம் இருந்தா தானே உன்னை வந்து சத்துரு பிடிக்க முடியும். ஆனா இன்றைக்கு என் மகிமை உன் மேல இருக்கிறதுனால, இன்னைக்கு உன்னை நான் மன்னிச்சிட்டதினால, என் ரத்தத்தால உன்னை கழுகி உன்னை மன்னிச்சதினால இனி அவன் உன்னை பிடிக்க முடியாது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு புதிய மனிதன், நான் ஒரு புதிய மனிதராய் மாறிவிட்டேன். ஓசன்னா தாவீதின் குமாரனே, இன்றைக்கு அவர் நமக்காய் வெற்றி பவனியோடு வருகிறார். எதற்கு வருகிறார்? நம்மை விடுதலையாக்க, நமக்கு உதவி செய்ய, நம்மை ரட்சிக்க. எங்கேயோ சிக்கப்பட்ட, எங்கேயோ சிதறப்பட்ட, இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், எல்லாரும் மறந்திருக்கலாம். வேதனையால் ஆசைக்காக நீ ஓடன, ஆனா அது தீமையா மாறிச்சு. இயேசுடைய ஆலோசனை இல்லாம ஓடன, அது உனக்கு பிரச்சனையா முடிஞ்சிச்சு. ஆனால் இயேசு உன்னை தண்டிக்க வரல, உன்னை விடுவிக்க வராரு. இயேசு உன்னை காயப்படுத்த வரல, உன் குற்றத்துக்கு பரிகாரம் செய்ய வரல. உன் குற்றத்தெல்லாம் தாமல எடுத்துக்கிட்டு, உன் குறைவெல்லாம் தாமல எடுத்துக்கிட்டு தன்னுடைய நிறைவாக அன்பை ஊற்றாரு. உன் நிறைவாக அன்பை அவர் உனக்கு ஊற்றுகிறாரு. மகனை, இன்னைக்கு ஒரு விசை கூட உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு விசை உன் கரத்தை தூக்கி எடுக்க விரும்புறேன். இன்னைக்கு உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்க விரும்புகிறேன். நீ எனக்கு தேவை, உனக்கா என் ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்புகிற யாரானாலும் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு அந்த ஆட்டை தேடி கிட்ட போன போது, சிக்கப்பட்டிருந்த போது, அதை மீட்கணும்னா இவர் கைகள் காயப்படும். அவர் அதற்கு கவலைப்படல. அந்த சிறையிலிருந்து, அந்த சிதறப்பட்டு, அந்த செக்கப்பட்டிருக்கிற அந்த முள்களுக்குள் இருந்த அந்த பொதாரில் இருந்து அதை விடுவிக்க வேண்டும் என்றால் இவர் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அந்த எல்லைக்குள் இவர் போக வேண்டும் என்றால் இவர் கால்கள் சில காயங்களை சந்திக்கும், சில சரிவுகள் வரும். எதற்கும் அவர் ஒதுங்கி நின்று சாகட்டும் என்று போகவில்லை. உனக்காக உன்னை மீட்க நான் வரேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை நான் காப்பாத்துவேன். நான் செத்தாலும் சாகுறேன், ஆனா உன்னை நான் காப்பாத்திடுவேன். என் ஆசை நீ மறுபடியும் தொழுவத்தில் போக வேண்டும், நீ சுகமா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, அது எனக்கு தெரியுது, ஆனா மறுபடியும் நான் உன்னை தண்டிக்க வரல. உன்னை மறுபடியும் அந்த 99 ஆட்டுடைய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும் சொல்லி உன் கண்ணீரை தொடச்சி உன்னை அந்த தொழுவத்தில் சேர்க்க போகிறேன். என் மகனே, என் மகளே, அவருக்காக நீ வாழும்போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்கு அவர் செய்த அற்புதங்களை நாம் வாய் திறந்து சொல்லணும். அந்த 99 ஆடுகளும் இந்த ஆட்டை விசாரிக்குது, ஏன் இந்த தொழுத்தை விட்டு போன? உனக்கு இங்க என்ன குறை இருந்துச்சு? அந்த ஆடு சொல்லுது, ஒரு குறை இல்லை, நல்லா தான் இருந்தேன், ஆனா கேப்பார் பேச்சை கேட்டுட்டேன், துர் ஆலோசனை கேட்டுட்டேன், அது எனக்கு ஆசை காட்டிச்சு. நான் தொழுவத்திலிருந்து என்னை மேய விடும்போது, அந்த மேய்ச்சலுக்குள் நான் போகும்போது எல்லாரும் எஜமான் பார்க்கிறாரே என்ற பயத்தோடே உணவை மேய்ந்தார்கள். நான் மட்டும் எஜமான் பார்வைக்கு மறைஞ்சு நான் மேயும் போது தவறான ஒரு நபர் பக்கத்தில் இருந்து எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, நாளைக்கு இங்கே வரும்போது அந்த இடத்துக்கு வா, இதை காட்டிலும் ரொம்ப மேய்ச்சல் இருக்கு, பெஸ்டான உணவு, ஒரே ஒரு நாள் வா என்று அது எனக்கு சொல்லிச்சு. அது இரவெல்லாம் என் சிந்தைக்குள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. மற்ற எல்லா நன்மையும் நான் மறந்துட்டேன், மற்ற எல்லா நன்மையும் மறந்துட்டேன். அந்த ஒரு சத்துரு எனக்கு சொன்னதே என் மனதில் இருந்தது. அதற்காக நான் உங்களை விட்டு விலகும்படி நான் திட்டமிட்டேன். எஜமானுடைய மேய்ப்பனுடைய அந்த தொழுவத்தில் இருக்கும்போதே எல்லாமே எனக்கு வெறுப்பாய் தோன்றினது. எப்பொழுது சத்துருடைய ஆலோசனை கொஞ்சம் உள்ள வருதோ, அதை சிந்திக்க இடம் கொடுக்கும் போதே அவனுடைய திட்டமே அது உடனே ஒரு மரமாக வேண்டும்.
நீங்கள் உங்களுக்கு அவன் போட்டுவிட்டு அவன் அதுக்காக யாகம் செய்கிறான். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழக்க வேண்டும் என்று அவன் யாகம் செய்கிறான். நீங்கள் சுகத்தை இழக்க வேண்டும் என்று அவன் மாந்திரிகம் செய்கிறான். அதுதான் வேதம் சொல்கிற, ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலும் குளிரும் என்று இருப்பாய் என்றால் அவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். இன்றைக்கு நாம் அனலாக வேண்டும். என்னை இயேசு என்றைக்கு தொட்டாரும் நான் சாக மட்டும் அவருடைய அன்பின் அழைப்பிலிருந்து நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த அழைப்பிலிருந்து நான் மாற மாட்டேன். அந்த அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன். அந்த ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். அந்த தீமையின் ஆலோசனை என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்தது. அதனால் இந்த நிமிடம் வரை நான் அதை குறித்து தலை குனிகிறேன். என்னுடைய அந்த அன்பை, என்னுடைய தவறுதலை நான் நினைச்சு அழுவதற்கு காரணம், எந்த தெய்வத்துக்கு நான் தீமை செய்தனோ அதே தெய்வம் தான் என் ஆபத்தில் என் அருகாமை வந்து கை கொடுத்தது. அந்த இயேசு நல்லவர். அந்த ஆடு தொழுவத்தில் சொன்னது, இனி நான் தீமை செய்ய மாட்டேன், ஒரு நாளும் அடங்காமல் நான் இருக்க மாட்டேன், புத்தி தெளிந்தவனானேன். தெய்வ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுறீங்களா? ஆண்டுடைய ஒரு அன்பை நான் பார்க்கிறேன். உன் சுய புத்தி மேல் சாயாத. அபிஷேகம் வரலையா? அபிஷேகத்துக்காக போராடி ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. நான் அபிஷேகம் பெற்றுக்கணும், எனக்கு வல்லமை வேணும், தேவ வல்லமை வேணும். ஞானஸ்தானம் எடுக்கலையா? அவங்கள கேட்கணும்லாம் இல்லை. உனக்கா மரிச்சது இயேசு தான். அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு உனக்கு தோணிச்ச உடனே அவரை கீழ்ப்படிச்சிரு. காலத்தை வீண் பண்ணாத. எந்த நிமிடத்திலும் இயேசுடைய வருகை இருக்கும். அங்கும் இங்குமாய் பார்க்கும்போது அநேக பூமி எதிர்ச்சிகள் ஆயிரங்களாய் கொத்து கொத்தாய் சாகிறார்கள். உலகத்திலே எல்லா காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும், தேவ அன்பு தணிஞ்சு போகும். இன்றைக்கு பயங்கரமாய் அறிவு பெருத்து கொண்டே இருக்கிறது. பயங்கரமாய் அறிவு பெருத்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் நினைக்கிறான் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று, எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று. ஆனால் ஒரு நாள் அந்த அறிவு தேவனுக்கு முன்பதாய் தோற்று போகும். ஏனென்றால் பைபிள் இதிலே எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும். பல கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு எல்லாவற்றிலும் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. உலகம் அனைத்தும் ஒரு சட்டத்துக்குள் வரும். 666 என்ற முத்துரை வரும். எல்லாருக்குள்ளும் சிப் வைக்கப்படும். அந்த கிறிஸ்துவின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா டேட்டாவும் ஒரே இடத்தில் சேகரிக்கப்படுகிறது. இதெல்லாம் முன்னமே பைபிள் சொல்லி ஆயிற்று. மனம் திரும்பு. இயேசு இல்லாம நீ ஒரு நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இயேசு இல்லாம நித்திய ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிக்க முடியாது. எந்தெந்த விஷயத்துக்கு நீ கீழ்ப்படியிலையோ, எந்தெந்த விஷயத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கலையோ, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி சாக்கு போட்டு நிற்காத. உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்திக்காத. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? இன்றைக்கு உன் ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்து.
இயேசு உனக்கு தேவன், அவருடைய சொந்த ரட்சகரா நீ ஏற்றுக்கோ. காணாம போவாத. இனி கொஞ்ச காலம் தான் இருக்கு. இது கிருபையின் காலம். அடுத்தது வரப்போது உபத்திரத்தின் காலம். அதில் யாருமே ரட்சிக்க முடியாது. நீ கைவிடப்படக்கூடாது. சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, அப்புறம் பார்த்துக்கலாம். இனி அப்புறம் பார்த்துக்கிற காலம் இல்லை. ஒரு பகலை பார்க்கறதே ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போச்சு. ஒருவனுக்கு உதவி செய்கிற காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. மனுஷனுடைய அன்பு இரக்கங்கள் எல்லாம் அற்று போயிடுச்சு. இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண் பிள்ளைகள் தீய காரியங்களில் போகிறார்கள். ஒருவர்கள் சண்டை போட்டிருந்தா என்னான்னு போய் கேட்டாலும் தடுக்க போனவரை வெட்டி போட்டுருவார்கள். ஏனென்றால் இப்போதெல்லாம் போதைகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு பயங்கரமான சிறு வயது பிள்ளைகள் எல்லாம் மிருகத்தை வெட்டுவது போல் மனுஷனை வெட்டி போட்டு போகிறார்கள். இனி வருகிற காலம் கொடிய காலம். உன் புருஷ அபிஷேகம் பெறலையா? உட்கார்ந்து வேதத்தை எடுத்து அபிஷேகத்தை குறித்து போதிச்சு ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ள ஜெபம் ஆரம்பி. உன் மனைவி அபிஷேகம் பெற்றுக்கலையா? கூப்பிட்டு உட்கார வச்சு பைபிள் எடுத்து அபிஷேகத்தை குறித்து வசனங்களை காட்டி போதித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைங்க அபிஷேகம் பெறலையா? வேத வசனத்தை வைத்து போதி. இந்த தேவ அபிஷேகம் வேணும்னு சொல்லி கற்றுக்கொடு. அந்நிய பாஷை பெறலையா? அந்நிய பாஷையை குறித்து கற்றுக்கொடு. எல்லாம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஏராள முறைகள் நீங்கள் கேட்கப்பட்டிருக்கிறீர்கள். யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் அபிஷேகத்தை குறித்து காட்டு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அந்நிய பாஷையை குறித்து எடுத்து காட்டு. இவைகளெல்லாம் சொல்லிக் கொடு. யோவான் 3ஆம் அதிகாரம் ஞானஸ்தானத்தை குறித்து எடுத்து காட்டி கொடு. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. எதிலெல்லாம் குறைபட்டிருக்கிற வச்சிருக்கிறானோ பிசாசு அவ்வளவு உங்களை ஏமாற்றிடுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீயே தேவாலயம். இன்னைக்கு உன்னுடைய மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைங்கள் தேவாலயம் ஆட்டும். அதுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும், அதுக்குள்ள சத்தியம் இருக்கணும், அதுக்குள்ள ரட்சிப்பு இருக்கணும், அதுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கணும். நமக்காக எல்லாத்தையும் அவர் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு மாறணும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள பணக்காரனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே,
எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஐஸ்வர்யவான் ஒரு மனிதன், ஏழையாகிய லாசரு ஒருவன். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரை தள்ளி வைப்பதினால பயங்கர பணக்கார வாழ்கிறாங்க சொல்லி நீங்கள் அவங்கள கண்டு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் ஐஸ்வர்யமான தெய்வம் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். அவருடைய ராஜ்யத்தை நம்ம அடைய போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் யார் இருக்கா தெரியுமா? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தரித்திரமாய் வாழ்ந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து இருந்தான். ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த மனுஷனோ எரிகிற நரகத்திலிருந்து வேதனைப்பட்டு சொல்லுகிறான், இந்த இடத்தில் யாரும் வரக்கூடாது. ஆபிரகாமே, அந்த லாசரை கொண்டு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி. யார் பணக்காரன்? இவன் தான் பணக்காரன். பணக்காரனுக்கு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. யாருக்கிட்ட கெஞ்சுறான்? ஏழை கிட்ட கெஞ்சுறான். இப்போ ஏழை எங்கே இருக்கான்? மேலே இருக்கான். பணக்காரன் எங்கே இருக்கான்? பாதாளத்தில் இருக்கிறான். பணம் ஒரு பெரிய காரியமாய் கொண்டாடாதீர்கள். பணத்துக்கு மேலாக நம்மேல் மனம் வைத்து இயேசுவை கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லா நன்மை உங்கள் காலண்ட வந்து விழும். இவன் சொல்லுகிறான், ஐயோ நான் இங்கே வந்துட்டேன், இது வேதனையாக இருக்கு, நான் வரலுகிறது நரகம். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்கள் கொலைபாதகர்கள் விபச்சாரக்காரர்கள் சூனியக்காரர்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் உள்ள இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க. உங்க உறவுல எல்லாம் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம மறிச்சிருக்காங்களோ அவங்க விக்கிரக ஆராதனை ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. மாந்திர சூனியங்களை பண்ணி செத்தவங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. கொலை பண்ணி கொலைகாரனா செத்தவன் இங்கே தான் இருக்கிறான். எல்லா லிஸ்ட்டும் விபச்சார வாழ்க்கை அதுவும் அங்கே தான் இருக்கு. ஆனால் பரலோகத்தில் போகிறவங்க யார் என்றால் விடுதலை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த உலகத்தில் பாடு சகித்தாலும் நான் தயாராக இருப்பேன், ஆனால் என் இயேசு எனக்காய் பாடுபட்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். எனக்கு அவர் வேணும்னு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஓடி வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இறுதி நாட்களில் சீயோனிலே தேற்றுவார். அவர்களை அவர் தேற்றுவார். இவன் சொல்றான், என்னுடைய சகோதரர்கள் இன்னும் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கேருந்து யாராவது ஒருத்தரை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்றான். எங்க? பரலோகத்திலிருந்து அங்கே அனுப்பி விடுங்க என்று சொல்கிறான். ஆபிரகாம், லாசரு அனுப்புங்களேன். லாசரு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா லாசரு அவ்வளோ நாங்கள் கேவலப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு போட்ட சாப்பாடு எச்சைகளை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஏன்னா என் மேஜில் இருந்த சாப்பாடு அவனுக்கு நான் கொடுக்கல. நல்ல மனுஷன் தான், ஆனால் ஏழை தான். ஆனால் அவன் மேலே என் மனசு இறங்கலை. என் பார்வைலாம் என் லெவலில் இருக்கிற பணக்காரனையே மினுக்கு வஸ்திரம் போட்டவன் மேலே தான் என் கண் இருந்துச்சு. அழுக்கு வஸ்திரக்காரனை ஒதுக்கினேன். ஆனால் என் ஆண்டவர் ஒதுக்கப்பட்டவனுக்கு சீயோனிலே அரண்மனையில் மகிமையிலே உட்கார வைப்பார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சகோதரர்கள் இங்கே வரக்கூடாது, நாம் அங்கே கதறான்.
இன்றைக்கு தேவ பிள்ளைய தேவ சத்தத்தை தேவ கட்டளைய கீழ்ப்படியாம அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்லும்போது நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களை நீ ஆத்துமாக்கு ஆதாயப்படுத்த மாட்ட, ஒருத்தருக்கு நீ முன்மாதிரியா இருக்க மாட்ட, நீ சுவிசேஷம் சொல்ல மாட்ட, இயேசுக்காக நீ உயிரை கொடுக்க மாட்ட. காரணம், இந்த உலகத்துல நிறைய கடமைகளை முடிச்சிட்டு வரேன்றதுக்குள்ள உன்னை காட்டிலும் அடுத்தவங்க ரட்சிப்புக்குள்ள அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிடுறாங்க. ஆனா உன்னை கொண்டு அநேக ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கு நரகத்தில் போய் வேதனைப்படும் போது அநேகர் அவருடைய குடும்பங்கள் அறியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை நாம் தான் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு அதற்காக தான் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும், என்னை சித்தம் செய்ய என்னை பயன்படுத்தும் என்று கேட்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்புறீங்க? நரகத்துக்கு நானும் போகக்கூடாது, என்னை சேர்ந்தவங்களும் போகக்கூடாது. நான் சுவிசேஷம் சொல்லட்டும், முதலாவது நான் மாறட்டும், நான் ஞானஸ்தானம் எடுக்கட்டும், நான் அபிஷேகம் பெறட்டும், நான் சாட்சியாக மாறட்டும், நான் உண்மையான விசுவாசியாக மாறட்டும், என் வீட்டாரை நான் ரட்சிப்புள் நடத்தட்டும். இப்படி நீங்கள் மாற வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கலனா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வரவே மாட்டானா? ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும், அப்படி என்றால் ஒருவன் ஞானஸ்தானம் பெறாம செத்தானா அவன் பரலோகம் போக முடியாது.